இப்போ இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்னு நிறைய நியூஸில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது என்னது, இது நல்லதா கெட்டதா, இந்திய கிரிக்கெட்டுக்கு ஏதாவது விதத்தில் ஒரு நன்மை செய்ய போகுதா, இதனால் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகுதா, இதை வந்து இந்த பிசிசி அதாவது இந்திய கிரிக்கெட் வாரியம் இதை எப்படி எடுத்துக்குது, இதை பற்றி கொஞ்சம் விவரமாக பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டாலும் கிரிக்கெட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு கிரிக்கெட் விளையாடுற அந்த மெயின் நாடுகளை எடுத்தீங்களேன், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அதே மாதிரி இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, இந்த நாடுகள் எல்லாத்துலேயுமே எந்த விதமான ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் இருந்தாலும் அதை வந்து அந்த நாட்டுடைய கிரிக்கெட் வாரியம் தான் அதை கட்டுப்படுத்துது. அதாவது ஒரு மொனாப்பொலி மாதிரி ஒரு நாட்டில் ஒரே ஒரு கிரிக்கெட் வாரியம் தான் இருக்க முடியும். இந்த கிரிக்கெட் வாரியம் ஐசிசி அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய ஒரு உறுப்பினர். இந்த கிரிக்கெட் வாரியங்கள் உறுப்பினராக இருந்துட்டு இருக்கிற இந்த கிரிக்கெட் வாரியங்கள் தான் ஒரு பர்டிகுலர் அந்த நாட்டுடைய கிரிக்கெட்டோடைய தலைவிதியை நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த ஆஸ்திரேலியாவில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அப்போ அங்கே வந்து சேனல் 9 அப்படிங்கிற டெலிவிஷன் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிற கெரி பேக்கர் அப்படிங்கிறவர் அந்த நாட்டுடைய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம், ஆஸ்திரேலிய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்திட்ட ஒரு தொலைக்காட்சி ஒப்பந்தம் ஒன்று செய்ய விரும்பினார். ஆனால் ஏதோ பிரச்சனைகளால் அந்த அவங்க 2 பேருக்கு இடையில எந்த ஒப்பந்தமும் நடக்கல. இதனால கெரி பேக்கருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. நான் எதுக்கு இந்த கிரிக்கெட் வாரியத்தோட சேர்ந்து இணைந்து இருக்கணும், நானே தனியாக ஒரு கிரிக்கெட் போட்டிகளை ஆரம்பிக்கிறேன், உலகம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய மிக நல்ல கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை இங்கே கொண்டு வரேன், அவங்கள வச்சுக்கிட்டு நானே ஒரு தனியான ஒரு லீக் ஒன்று ஆரம்பிக்கிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்போ வந்து அந்த ஒரு 3 வருட காலகட்டத்தில் 1970 நடந்தது இது. இந்த காலகட்டத்தில் கிரிக்கெட் உலகமே வந்து ஒரு 2ஆக பிரிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு பல மிக நல்ல விளையாட்டு வீரர்கள்லாம் இந்த கெரி பேக்கரோட லீக்கில் போய் விளையாட ஆரம்பித்தாங்க. ஏன்னா கெரி பேக்கர் வந்து இஷ்டத்துக்கு பணங்கள்லாம் அள்ளி வீச ஆரம்பித்தார். அப்போ இந்த மேற்கிந்திய தீவுகள் மாதிரியான அணியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள்லாம் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்க, அவங்களாம் போய் நல்லா விளையாட ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து அந்த லீக் ரொம்ப நல்லா இருந்ததே தவிர கிரிக்கெட் உலகம் வந்து கொஞ்சம் தடுமாறி தான் போச்சு. அதை தொடர்ந்து பல்வேறு கிரிக்கெட் வாரியங்களும் ஒன்றா சேர்ந்து இதில் போய் விளையாடுறவங்க எல்லாரையும் பேன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்தியாவிலேருந்து எந்த ஒரு விளையாட்டு வீரரும் இந்த விளையாட்டுகளை போய் கலந்துக்கவே இல்லை. பிற நாடுகள் இல்லாததெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு விளையாட்டு வீரராவது போய் கலந்துக்கிட்டாங்க. இப்போ என்னடான்னா அதுக்கப்புறம் ஒரு விதமாக இந்த லீக் நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் கெரி பேக்கரும் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியமும் ஒன்றா சேர்ந்தாங்க. இப்போ கெரி பேக்கர் போன வருஷம் செத்து போயிட்டார். ஆனால் அந்த பர்டிகுலர் சூப்பர் லீக் சமயத்தில் வந்த பல்வேறு கிரிக்கெட் விளையாட்டில் நடந்த முன்னேற்றங்கள் அது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஒன் டே கேமில் கம்ப்ளீட்டாக உள்ளே வந்துருச்சு. இப்போ உதாரணத்துக்கு இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு விளையாடுற ஒன் டே மேட்ச், நைட் டைம் டே நைட் மேட்சஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு கிரிக்கெட்டில் உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்தியன் கிரிக்கெட் லீக் வரும். இதுவும் கிட்டத்தட்ட கெரி பேக்கரோடைய கேமில் நடந்த அதே மாதிரியான கூத்து தான் இங்கேயும். நம்ம ஊரில் வந்து இந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு ஏகப்பட்ட கிரேஸ் இந்த பர்டிகுலர்லி இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள்கிட்ட. எப்படியாச்சும் நம்மகிட்ட ஏதாவது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சுக்கான ரைட்ஸாவது வந்துட்டுமே, அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்கள ஜி தொலைக்காட்சியும் ஒன்று, சுபாஷ் சந்திராவுடைய ஜி தொலைக்காட்சி பார்த்தாங்க. ஆனால் அவங்களால எந்த உருப்படியான கிரிக்கெட் டோர்னமெண்ட்டும் அவங்களுக்கு ரைட்ஸே கிடைக்கல. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தவங்க சரியான தருணத்தை எதிர்நோக்கி இருந்தாங்க. அது வந்து உலகக்கோப்பை சமயத்தில் வந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகக்கோப்பை சமயத்தில் இந்தியாவுக்கு படுதோல்வி, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அடி காலி. இதுதான் சாக்குன்னு கரெக்டாக அதை வச்சிருந்த பிளான் எடுத்து வெளில விட்டாங்க. அப்போ ஜி டிவி இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்னு ஒரு தனி லீக் ஒன்று உருவாக்குறோம், இதில் வந்து உலகத்துலேருந்து மாபெரும் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் எல்லாரையும் கொண்டு வரும், இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் அப்படியே கிரிக்கெட் விளையாட்டை வந்து ஒரு பெரிய அளவுக்கு மேலே தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்ல அந்த சமயத்தில் இந்திய மக்களும் இந்தியன் கிரிக்கெட் டீம் மேலே பயங்கர கடுப்புலையும் வெறுப்புலையும் இருந்தாங்க. ரைட்டு, இதுதான் ரொம்ப நல்ல விஷயம், இந்த பிசிசி அதாவது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் இருக்கு இல்லையா, அது எப்படியாவது ஒழிஞ்சுச்சுன்னா சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்காக இந்த இந்தியன் கிரிக்கெட் லீக் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 100 கோடி ரூபா அதில் போடுறேன்
அப்படின்னு சொன்னார் சுபாஷ் சந்திரா. அப்புறம் கபில் தேவை கொண்டு வந்தாங்க உள்ள. கபில் தேவ் தான் இப்போ இந்தியன் கிரிக்கெட் லீக்குடைய தலைவர். இது என்ன சில பிரச்சனைகள் அப்படின்னா, கபில் தேவ் வந்து பிசிசிஐயுடைய நேஷனல் கிரிக்கெட் அகாடமியுடைய சேர்மனாகவும் இருக்காரு. அதாவது ஒரே சமயத்தில் பிசிசிஐயில் ஒரு பதவியிலையும் இருக்காரு, அதற்கு எதிராக வந்திருக்கிற இந்தியன் கிரிக்கெட் லீக்லையும் ஒரு முக்கியமான பதவியில் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் லீக் வந்து பிசிசிஐக்கெல்லாம் ஒன்றும் எதிர் கிடையாது, போட்டி கிடையாது, நாங்கள் வந்து இந்தியன் கிரிக்கெட்டை உயர்த்துறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். உண்மை அது கிடையாது. எப்படி கெரி பேக்கர் ஒரு எதிரான ஒரு கிரிக்கெட் லீகை உருவாக்கினாரோ, இந்தியன் கிரிக்கெட் லீகும் அதைத்தான் உருவாக்க நினைக்குது. இதனால் வந்து இந்தியன் கிரிக்கெட்டுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னா, நல்லது இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் கோ உடைக்கிறப்ப சில நல்லதுகள் வரும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு ரொம்ப ஒரு 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 புரட்சிகரமாக எல்லாத்தையும் இழுத்து வாரி அள்ளி குப்புறப்படுத்துறப்ப சில தேவையில்லாத ஒரு நல்ல விளையாட்டு வீரர்கள் வந்து இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு தெரியாமல் மாட்டிட்டு முடிப்பாங்க. இப்போ இந்தியன் கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியம் என்ன சொல்லுதுன்னா, யாரும் போய் ஐசிஎல்ல விளையாடக்கூடாது. இத்தனையும் வந்து ரொம்ப பிளண்டாக சொல்லலை, ஆனால் கிட்டத்தட்ட சொல்லி அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் விளக்கமாக ஒன்றும் எழுத்து மூலமாக எதுவும் சொல்லலை. ஆனால் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்துடைய செயலாளர், அது சிஇஓ, அவர் வந்து ரத்னாகர் ஷெட்டி, அவர் வந்து நிரஞ்சன் ஷா, அவர் சொல்கிறாரு, இதில் வந்து கட்டாயமாக இதில் விளையாடுறவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் உங்களை பேன் பண்ணிடுவோம், இது எங்களுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. உலக நாடுகள் அந்த கிரிக்கெட் விளையாடுற நாடுகள் பலத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களையும் இப்போ வந்து இந்த கபில் தேவ் தலைமையில் பிடிச்சி இழுக்க பார்க்குறாங்க. சில பேர் வர்றதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிற பிளேயர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து சுபாஷ் சந்திரா கொண்டு வந்திருக்கிற ஒரு ஒரு பெரிய கேம்பிட் அப்படின்னு சொல்லுவேன். இது மூலமாக ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு. இதன் மூலமாக அதிகபட்சமாக அவரால் என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ரைவலாக சில மேட்சஸ் நடத்தலாம். ஆனால் எனக்கு என்னவோ மக்களுக்கு வந்து இதில் அவ்வளோ ஆர்வத்தோடு பார்ப்பாங்களா அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒன்று நடக்கும், இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தை கொஞ்சம் அப்படியே ஒரு ஆட்டி அசைப்பார். அது ஒரு விதத்தில் நல்லதுக்கு தான். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாடு வாரியத்தை பார்த்தீங்கன்னா அதை போல ஒரு கேவலமான ஒரு கிரிக்கெட் போர்டு உலகத்திலே கிடையாது. சுத்தமாக கையில் ஒரு பைசா கூட இல்லாத ஜிம்பாப்வே கிரிக்கெட் போர்டு, வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்டு, அதை விட மோசமாக இருக்கிறதுக்கு பெரிய காரணம், இவங்க கையில் எக்கச்சக்கமாக பணம் வந்தாலும் ஒரே பாலிடிக்ஸ். தேர்தல் தில்லுமுழுகள்லேருந்து ஆரம்பித்து பணத்தை கொள்ளையடிக்கிறதுலேருந்து கிரிக்கெட்டுக்கு உருப்படியாக ஒன்றும் செய்யாது அப்படின்னு பார்த்தா இந்திய கிரிக்கெட் வாரியம் தான் அதில் வந்து தலை சிறந்த பொசிஷனில் இருக்குது. இந்த இந்திய கிரிக்கெட் லீக் வந்ததுலேருந்து எனக்கு ஒரே ஒரு விருப்பம் என்னென்னா, இதன் மூலமாக இந்த வெட்டித்தனமான ஆட்களெல்லாம் இந்திய கிரிக்கெட் வாரியத்துலேருந்து துரத்தி விட்டுட்டு இந்த பாடியை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். இதுக்குன்னு ஒரு ஃபுல் டைம் சிஇஓ ஒருத்தரை கொண்டு வரணும். அதோடைய கான்ஸ்டிடியூஷனையே கம்ப்ளீட்டாக மாற்றணும். சும்மா வருஷத்துக்கு வருஷம் தேர்தல் அப்படின்னு சொல்லி சும்மா தேர்தலுக்கு ஓட்டு சேர்க்கணும் அப்படின்ட்டு பொறுக்கிங்க தான் இந்த கிரிக்கெட் போர்டில் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த இந்தியன் கிரிக்கெட் லீகோடைய பயத்தினால அவங்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலைஸ் ஆனாங்கன்னா அதுதான் இந்தியன் கிரிக்கெட் லீக் வந்து இந்திய கிரிக்கெட்டுக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயமா இருக்கும். அதை தவிர்த்து இந்தியன் கிரிக்கெட் லீக்ல வந்து ஒரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் மேட்சஸ்லாம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ஃபார்மேட் கேம் விளையாட போகிறாங்க, அது என்ன மாதிரியான லீக் என்ன மாதிரி இருக்க போகுது, வெளிநாட்டு விளையாட்டு வீரர்களை எவ்வளோ பேர் உள்ளே கொண்டு வர போகிறாங்க, இது எதுவுமே வந்து எனக்கு புரியல இப்போதைக்கு. இன்னும் மேற்கொண்ட விவரங்கள் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் ஒன்று, இது வந்து அட்லீஸ்ட் நம்ம கிரிக்கெட் போர்டை மிரட்டுறதுக்காவது ஒரு அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.